10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நாம இன்னைக்கு சில சிறப்பு தொடர்கள் பற்றிய அறிமுகம். அதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய சூத்திரங்கள், ஃபார்முலா. அடுத்து எடுத்துக்காட்டு 2.54 இருந்து 2.58 வரைக்கும் உள்ள கணக்குகளை எப்படி செய்யறதுங்கிறத எளிய மற்றும் தெளிவான விடைகளுடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிறந்த நட்பு அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க. 220 மற்றும் 284 2 எண்கள் எடுத்திருக்காங்க. 220க்கு வகுத்திகள்லாம் எழுதியிருக்காங்க. 1, 2, 4 இதெல்லாம் 220 வகுத்திகள். இதுல 220 அதனுடைய வகுத்தி தான். அதை விட்டுட்டு மிச்சம் உள்ள வகுத்திகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதியிருக்காங்க. வகுத்திகள்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? 220 எந்த எண்கள்லாம் வகுக்குமோ அதெல்லாம் வகுத்திகள். 220 1 வகுக்கும் மீதியின்றி, 220 2 வகுக்கும் மீதியின்றி, 220 4 வகுக்கும் மீதியின்றி. இது மாதிரி மீதியின்றி வகுக்கிற எல்லா எண்களும் அதனுடைய வகுத்திகள். அதனுடைய வகுத்திகளை எழுதி கூட்டியிருக்காங்க. கூட்டும் போது என்ன கிடைச்சிருக்குன்னா 284 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 284ஓட வகுத்திகளை எடுத்து எழுதியிருக்காங்க. 1 2 4 71 142. இதெல்லாம் கூட்டும்போது இதுலயே 284 விட்டுட்டு மிச்சம் உள்ள வகுத்திகளை எல்லாம் கூட்டும்போது 220 கிடைச்சிருக்கு. அதாவது 284 வகுத்திகளை கூட்டினா 220, 220ஓட வகுத்திகளை கூட்டினா 284 கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கிடைக்கிற எண்களுக்கு என்ன பேரு அப்படின்னா இணக்கமான எண்கள் அல்லது நட்பு எண்கள்னு பேரு. அதுல மிகச்சிறிய நட்பு எண் ஜோடி எதுனா இதுதான் 220 284. இதை கண்டுபிடிச்சவரு பிதாகரஸ். இப்ப வரைக்கும் 12 மில்லியன் ஜோடி இணக்கமான எண்களை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவெல்லாம் ஒரு தரம் ரீகால் பண்ணுவோம். முதல் எண் எண்களின் கூடுதல் சிக்மா அப்படின்னா கூடுதல். கே வெறும் கே போட்டா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா என் அப்படின்னா, அதாவது கே சமம் 1ல இருந்து n வரைக்கும். கேக்கு 1 போடலாம். 1 கூட்டல் சிக்மானா கூட்டல் 1 கூட்டல் கேக்கு 2 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா என். என்ன கிடைக்குது? n into n plus 1/2 நம்ம வருவிச்சோம் இல்லையா? அடுத்து முதல் ஒற்றை எண் எண்களின் கூடுதல் சிக்மா 2k - 1 நான் சொன்னேன் இல்லையா? அதாவது ஒற்றை எண்கள் அதனுடைய பொது வடிவம் 2k - 1. சிக்மா 2k - 1 k சமம் 1 to n அப்படிங்கிறதனுடைய கூடுதல் என்னன்னா n ஸ்கொயர். இது நாம வருவித்த ஃபார்முலா. சரிங்களா? சிக்மா k ஸ்கொயர் k சமம் 1 to n, k ஸ்கொயர் சமம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா பிளஸ் n ஸ்கொயர் சமம் n into n plus 1 into 2n plus 1/6. அடுத்து சிக்மா k கியூப் k சமம் 1 to n சமம் 1/3 பிளஸ் 2/3 பிளஸ் 3/3 பிளஸ் எக்ஸெட்ரா n/3 சமம் n into n plus 1/2 the whole ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலாம் நம்ம வருவித்த ஃபார்முலா. இப்ப இதை பயன்படுத்தி நம்ம கணக்குகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 2ல் 54 பாருங்க. மதிப்பு காண்க. ஒன்றாவது வினா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 50. அதாவது முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் தான் இல்லையா? பின்ன எந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம்? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் n சமம் n into n கூட்டல் 1/2. n இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 50. அதாவது 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 50 கண்டுபிடிக்க போறோம். n இருக்கிற இடத்துல 50 போடணும். 50 என்று 50 கூட்டல் 1 அதாவது 50க்கு அடுத்த எண் 51/2. 1 2 25 2 51. அதாவது 51 25ஆல பெருக்குறீங்க. 1 5 5 2ஆல பெருக்குங்க. 2 1 2 2 5 10 கூட்டுங்க. 5 7 2 1 1275 விடையா கிடைச்சிருக்கு. இரண்டாவது வினாவுக்கு விடையளிப்போம். இரண்டாவது வினாவுல பாருங்க, 16 கூட்டல் 17 கூட்டல் 18 கூட்டல் அப்படின்னு தான் இருக்கு. எக்ஸெட்ரா 75. நமக்கு 1ல இருந்தே இருந்தாதான், அதாவது 1ல இருந்தே கூடுதல் கண்டுபிடிச்சாதான் ஃபார்முலா இருக்கு. அதனால நாம என்ன செய்வோம்? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் எது வரைக்கும் இல்ல? 15 வரைக்கும் இல்ல இல்லையா? அத கூட்டிக்குவோம். கூட்டல் 16 கூட்டல் 17 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 75. அதாவது இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. இது இல்ல. இல்லாததை நம்ம கூட்டணும்ல. அப்ப என்ன செய்யணும்? அத கழிச்சிடணும். கழித்தல் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல்
எக்ஸெட்ரா கூட்டல் 75. உங்களுக்கு புரியுதா பாருங்க. இது நமக்கு தேவைப்படுது. அதனால முன்னாடி கூட்டிக்கிட்டோம். அதை பின்னாடி கழிச்சிட்டோம். இப்ப பாருங்க. இப்ப நமக்கு என்னவாயிருச்சு இது? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா 75 ஆயிருச்சு. கழித்தல் இது 1 கூட்டல் 2 கூட்டல் 3 எக்ஸெட்ரா கூட்டல் 15 வரைக்கும் நாம கூட்டணும், அதை கழிச்சிட்டோம். இப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா இது 15 16 தொடர்ச்சியா தான் இருக்கு இல்லையா? கடைசி டேர்ம் எழுதிக்கலாம். 75 மைனஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 15. இப்ப இது 1ல இருந்தே இருக்கு, இதுவும் 1ல இருந்தே இருக்கு. ரெண்டுக்குமே நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா என்ன? 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் n சமம் n இன்டு n பிளஸ் 1 பை 2 இல்லையா? அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். இங்க 1ல இருந்து எது வரைக்கும்? 75 வரைக்கும். அப்படின்னா 75 இன்டு 75 கூட்டல் 1 76 பை 2 மைனஸ் இந்த டேர்முக்கு 15 வரைக்கும். அப்படின்னா 15 இன்டு 16 பை 2 அடிச்சுக்கோங்க. ஒரு 2 2 இங்க அடிச்சிங்கன்னா 3 2 6 மிச்சம் 1 16 8 2 16 ஒரு 2 2 8 2 16 75ஐயும் 38ஐயும் பெருக்குவோம். 8 40 மிச்சம் 4 8 7 56 4 60 5 15 5 மிச்சம் 1 3 21 22 0 5 8 2 2850 கழித்தல் 8 15 120. 2850ல இருந்து 120 நாம கழிப்போம். 0 3 7 2 2730 நமக்கு விடையா கிடைக்குது. எடுத்துக்காட்டு 2ல் 55 பாருங்க. கூடுதல் காண்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா 40 உறுப்புகள் வரை. அவங்களே கொடுத்துட்டாங்க உறுப்புகளின் எண்ணிக்கை 40 அப்படின்னு. அதாவது n சமம் 40. இப்படின்னா 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா 40 உறுப்புகள் வரை. உறுப்புகளின் எண்ணிக்கை அவங்க கொடுத்துட்டதுனால n கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா n ஸ்கொயர் இல்லையா? இது ஒற்றை எலன்களின் கூடுதல். 40 உறுப்புகள் வரை கூட்டினீங்கன்னா 40 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16 ஸ்கொயருக்கு 2 0 போடும். 1600 விடையா கிடைச்சிருக்கு. ரெண்டாவது வினா பாருங்க. ரெண்டாவது வினாவுல 2 கூட்டல் 4 கூட்டல் 6 கூட்டல் எக்ஸெட்ரா 80. அதாவது இரட்டை எண்கள். இரட்டை எண்களின் கூடுதலுக்கு நம்ம ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிக்கல இன்னும் இல்லையா? நம்ம ஃபார்முலா வருவிக்கல. அப்படின்னா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யலாம்னா இதை 2 பெருக்கல் 1ன்னு எழுதிக்கோங்க. 4 2 பெருக்கல் 2 6 2 பெருக்கல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா 80 எப்படி எழுதணும்? 2 பெருக்கல் 40ன்னு எழுதிக்கணும். இப்ப இது எல்லாத்துல இருந்து 2 வெளியே எடுத்துக்குங்க. 1 இந்த 2 வெளியே போயிடுச்சு உள்ள 2 இந்த 2 வெளியே போயிடுச்சு உள்ள 3 கூட்டல் எக்ஸெட்ரா இந்த 2 வெளியே போயிடுச்சுன்னா உள்ள 40 இருக்கும். அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இது இயலெண்களின் கூடுதல் இல்லையா? அப்படின்னா 2 இன்று இயலெண்களின் கூடுதலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் n சமம் n இன்று n கூட்டல் 1 பை 2. நம்ம வருவிச்ச ஃபார்முலா இல்லையா? அதை இங்க அப்ளை பண்ணீங்கன்னா nங்கிறது 40. 40க்கு அடுத்த எண் 41 பை 2. இந்த 2 இந்த 2ஓட அடிச்சுக்குங்க. இந்த 4 கொண்டு 41 பெருக்குங்க. 4 1 4 4 16 0 எடுத்து போட்டுக்குங்க. 1640 விடையா கிடைச்சிருக்கு. மூன்றாவது வினா பாருங்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா 55. இதுல உறுப்புகளின் எண்ணிக்கை கொடுக்கப்படல. இது ஒற்றை எலன்கள் தான் இல்லையா? ஒற்றை எலன்கள்ல என்னாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா? 2n-1 இல்லையா? என்னாவது உறுப்பு 2n-1. அதுதான் உங்களுக்கு என்ன? 55. இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 1 இந்த பக்கம் கொண்டு போய் கூட்டினீங்கன்னா 2n சமம் 56. 2 கொண்டு வகுத்துட்டீங்கன்னா n சமம் 56 பை 2. 1 2 2 2 4 மீதி 1 8 2 16 இல்லையா? n சமம் என்ன? 28. இப்ப நாம இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்கலாம். 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸெட்ரா
55 சமம் n ஸ்கொயர். அதாவது 28க்கு ஸ்கொயர். 28 ஸ்கொயர்னா 28 28ஓட பெருக்கி ஆன்சர் போடணும். வாங்க 28 28ஓட பெருக்குவோம். 8 8 64க்கு 4 மீதி 6 2 8 16 6 22 2 8 16க்கு 6 மிச்சம் 1 2 2 4 1 5 4 8 7 784 விடையா கிடைச்சிருக்கு. எடுத்துக்காட்டு 2ல் 56 கூடுதல் காண்க. 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 19 ஸ்கொயர். இது முதல் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இல்லையா? முதல் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர் சமம். ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். n into n plus 1 into 2n plus 1 by 6. சம்முக்கு அப்ளை பண்ணுவோம். 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 19 ஸ்கொயர் சமம். n இருக்க இடத்துல 19 இல்லையா? 19 n plus 1னா 19க்கு அடுத்த n எவ்வளவு? 20 பெருக்கல் 2n plus 1 கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த ரெண்டை கூட்டி போட்டீங்கன்னாவே அதுதான் 2n plus 1. இதை கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு 39 by 6. மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. 2 3 6 1 3 3 3 9. ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சிங்கன்னா 1 2 2 10 தடவை 2 20. 19ஐயும் 13ஐயும் பெருக்குங்க. 9 27 மீதி 2 1 3 3 2 5 1 9 1 1 1 7 14க்கு 4 மீதி 1 2. அந்த 0வை எடுத்து இங்க போட்டுக்குங்க. அப்ப என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 2470 விடையா கிடைச்சிருக்கு. இதோட செகண்ட் சம் பார்க்கலாம். இதோட செகண்ட் சம்ல 5 ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் பிளஸ் 15 ஸ்கொயர் இப்படியே இருக்கு. 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயருக்குலாம் நமக்கு ஃபார்முலா தெரியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யலாம்? 5 ஸ்கொயரை 1 into 5 ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். 10 ஸ்கொயரை 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். 15 ஸ்கொயரை 3 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். அப்படின்னா 105 ஸ்கொயரை என்னன்னு எழுதுவீங்க? 105 அஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லுங்க. சொன்னீங்கன்னா 2 1 21 இல்லையா? 21 ஸ்கொயர் என்று 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்ப இதுல இருந்து 5 ஸ்கொயரை வெளியே எடுத்துக்குங்க. எடுத்துட்டீங்கன்னா 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 21 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்ப உள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னா அது முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் இல்லையா? அதாவது எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயர் சமம் n into n plus 1 into 2n plus 1 by 6. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. அப்ப 5 ஸ்கொயர் 25 வெளியே அப்படியே இருக்கட்டும். உள்ள n உங்களுக்கு எவ்வளவு? 21 இல்லையா? 21 into 21க்கு அடுத்த எண் 22. இந்த ரெண்டை கூட்டி போடுங்க. 43 by 6. மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்குங்க. இதோட 7 3 21 2 3 6 1 2 2 11 2 22 7 11 77. அதோட 43 பெருக்குங்க. 3 21 மிச்சம் 2 3 21 2 23 4 28 மிச்சம் 2 4 28 2 30 கூட்டி போடுங்க. 1 8 3 11 1 மிச்சம் 1 3 3. இதோட 25 கொண்டு பெருக்குறீங்க. பெருக்கும்போது 1 5 1 5 3 5 15 3 15 1 16. ரெண்டால பெருக்குங்க. 2 2 2 3 6 2 3 6 கூட்டுங்க. 5 7 7 12க்கு 2 மிச்சம் 1 6 1 7 7 1 8. 82,775 நமக்கு விடையா கிடைச்சிருக்கு. இதோட மூன்றாவது வினாவை பாருங்க. இது கொஸ்டின் பேப்பர்ல அடிக்கடி கேட்ட வினா. 15/2 பிளஸ் 16/2 பிளஸ் எக்ஸெட்ரா 28/2. இத இதுல இருந்து எதையும் வெளியெல்லாம் எடுக்க முடியாது. இது 1ல இருந்தே ஆரம்பிக்கல இல்லையா? அப்ப நாம என்ன செய்வோம்? 1ல இருந்து கூட்டிக்குவோம். 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா கூட்டல் 14 ஸ்கொயர் வரைக்கும் இல்ல, அதை கூட்டிக்குவோம். பிளஸ் 15 ஸ்கொயர் பிளஸ் 16 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 28 ஸ்கொயர். இப்ப நாம கூட்டினதெல்லாம் என்ன செய்வோம்? கழிச்சிடுவோம். கழித்தல்
1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 14 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சு விட்டுருவோம். இப்ப பாருங்க மறுபடியும் இதே தொடரை எழுதுவோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 28 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது தொடர்ச்சி ஆயிடுச்சு. அடுத்து மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 14 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். இப்ப நாம முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான அந்த ஃபார்முலாவை இங்க பயன்படுத்தலாம். முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அதாவது 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரா n ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2n பிளஸ் 1 பை 6. இந்த ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணுங்க. முதல்ல இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா n-க்கு 28 இல்லையா? 28 பெருக்கல் 28க்கு அடுத்த எண் 29 பெருக்கல் 2ஐ கூட்டி போடுங்க. கூட்டி போட்டீங்கன்னா 57 வகுத்தல் 6 கழித்தல் இங்கே அதே மாதிரிதான் n-க்கு 14 14 பெருக்கல் 14க்கு அடுத்த எண் 15 பெருக்கல் இந்த 2ஐ கூட்டி போடுங்க 29 பை 6. இங்க அடிச்சுக்கலாம். மூணாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். 1 3 3 2 3 6 இங்க அடிச்சிங்கன்னா 1 3 3 9 3 57 1 2 2 14 2 28. இங்க வாங்க 14 ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சா 7 6 ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சா 3 4 3 3 5 3 15 பெருக்குவோம். 14ஐயும் 29ஐயும் பெருக்குவோம். 4 9 36க்கு 6 மீதி 3 1 9 9 3 12 2 4 8 1 2 2 6 0 4 பெருக்கல் இதோட எதை பெருக்கணும்? 19 பெருக்கணும் இல்லையா? பெருக்குனீங்கன்னா 6 9 54க்கு 4 5ஐயும் போட்டுக்குங்க. 4 9 36 1 இன்ட்டு 406 406 தான் கூட்டுவோம். கூட்டினீங்கன்னா 4 5 6 11க்கு 1 மிச்சம் 1 6 1 7 3 4 7 இங்க பெருக்குவோம். 7 5 35 35 29ஓட பெருக்குவோம். 50 45 மீது 4 9 27 4 31 2 2 5 10க்கு 0 மீதி 1 2 3 6 1 7 கூட்டினீங்கன்னா 5 1 10. பாருங்க 7714 இருந்து 1015 நம்ம கழிக்கிறோம். 1015 இங்க போட்டு கழிச்சுக்குங்க. 14 14ல 5 கழிச்சிங்கன்னா 9 10 10ல 1 கழிச்சிங்கன்னா 9 இது 6 7ல 1 பண்ணா 6 6699 விடையா கிடைக்குது. எடுத்துக்காட்டு 2ல் 57 பாருங்க. கூடுதல் காண்க. 1/3 கூட்டல் 2/3 கூட்டல் 3/3 எக்ஸெட்ரா 16/3 வரைக்கும் கூட்ட சொல்லியிருக்காங்க. இது என்ன? முதல் n ஒற்றை எண்களின் கணங்களின் கூடுதல் இல்லையா? 1/3 கூட்டல் 2/3 கூட்டல் 3 எக்ஸெட்ரா n/3க்கான ஃபார்முலா n இன்டு n பிளஸ் 1 பை 2 மொத்த அடுக்கு 2 இந்த ஃபார்முலா. இதுல நம்ம அப்ளை பண்ணோம்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா 16 கியூப் சமம் 16 இன்டு 16க்கு அடுத்த எண் 17 பை 2 அதோட ஸ்கொயர். 1 2 2 8 2 16 8 7 56க்கு 6 மீதி 5 1 8 8 8 5 13 அதோட ஸ்கொயர். 136 136ஆல பெருக்கி ஆன்சர் எழுதுவோம். 6 6 36க்கு 6 மீதி 3 3 18 3 21க்கு 1 மீதி 2 1 6 6 6 2 8 3 18க்கு 8 3 9 10க்கு 0 மீதி 1 1 3 3 1 4 1 6 6 1 3 3 1 1 கூட்டினீங்கன்னா 6 9 14க்கு 4 மீதி 1 8 1 18496 18496 விடையா கிடைச்சிருக்கு. அதோட இரண்டாவது வினா பார்க்கலாம். பாருங்க 9/3 கூட்டல் 10/3 கூட்டல் எக்ஸெட்ரா 21/3. உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும் முன்னாடி கொஞ்சம் டேர்ம்ஸ் இல்லை இல்லையா? அதனால அதை நம்ம கூட்டிக்குவோம். 1 கியூப் கூட்டல் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 8 கியூப் வரைக்கும் நாம கூட்டுறோம். சரிங்களா? 9 கியூப்ல இருந்து அங்கேயே இருக்கு. 9 கியூப் பிளஸ் 10 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா 21 கியூப் வரைக்கும் தேவைப்படுது. அப்ப முன்னாடி கூட்டினதை பின்னாடி கழிச்சிருவோம் இல்லையா? 1 கியூப்
கூட்டல் 2 கியூப் கூட்டல் எக்ஸெட்ரா 8 கியூப் வரைக்கும் கழிச்சிடுவோம். இதை மறுபடியும் எழுதுவோம். 1 கியூப் கூட்டல் 2 கியூப் கூட்டல் 3 கியூப் கூட்டல் எக்ஸெட்ரா. இது தொடர்ச்சியா தான் இருக்கு இல்லையா? அதனால கட் பண்ணி எழுத வேண்டாம். கடைசி என்ன இருக்கு? 21 கியூப் இருக்கு. அதை எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ், எதை மைனஸ் பண்ணுவோம்? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா 8 கியூப் வரைக்கும் உள்ள அதை நாம கழிச்சிடுவோம். சமம், இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஃபார்முலா என்ன? 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் எக்ஸெட்ரா பிளஸ் n கியூபுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2. அடுக்கல என்ன போடணும்? 2 போடணும் இல்லையா? ஸோ ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்க என்னங்கிறது என்ன? 21. அப்படின்னா 21 இன்று 22 பை 2. அடுக்கல என்ன போடணும்? 2. மைனஸ் இங்க அதே மாதிரி 8, 8க்கு அடுத்த நம்பர் 9 பை 2, அதுக்கு ஸ்கொயர். சுருக்குங்க. 1 2 11 2 22. 21 இன்று 11 அதோட ஸ்கொயர் மைனஸ் இங்க 1 2 2 4 2 8 4 9 36 ஸ்கொயர். இங்க பெருக்குனீங்கன்னா 231 ஸ்கொயர் மைனஸ் 36 ஸ்கொயர். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சமம் a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சமம் a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஃபார்முலாவை இங்க அப்ளை பண்ணீங்கன்னா முதல்ல ரெண்டையும் கூட்டிக்கணும், பெருக்கல் ரெண்டையும் கழிச்சுக்கணும். இப்ப 231 கூட்டல் 36 இன்று 231 கழித்தல் 36. இப்ப என்ன கிடைக்குது பாருங்க. இதை கூட்டினீங்கன்னா 7 6 2 பெருக்கல் கழிச்சிங்கன்னா 5 9 1. இந்த ரெண்டையும் பெருக்கி நீங்க ஆன்சர் போடலாம். 7 35க்கு 5 மீதி 3, 6 33 33, 2 10 10 3 13. 9 கேள் 63க்கு 3, ஆரம்பம் 54 54 6 60 மீதி 6 29 29 18 6 24. 4 7 7 4 6 6 4 2 2 கூட்டுங்க. 5 6 10க்கு 0 மீதி 1 11 11 1 12க்கு 2 மீதி 1 5. 52,065 விடையா கிடைச்சிருக்கு. அடுத்த வினா பாருங்க. 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா n சமம் 666 எனில் n இன் மதிப்பை காண்க. நமக்கு தெரியும் முதல் n இயலெண்களின் கூடுதல் n இன்ட்டு n பிளஸ் 1 பை 2 அப்படின்னு இல்லையா? ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா போட்டுக்கிட்டேன். சமம் 666. இந்த 2 கொண்டு போய் அந்த பக்கம் பெருக்கிக்குங்க. பெருக்குனீங்கன்னா 666 பெருக்கல் 2 2 6 12க்கு 2 மீதி 1 2 6 12 1 13க்கு 3 மீதி 1 2 6 12 1 13. அதாவது n கொண்டு உள்ள பெருக்குங்க. இங்க n இன்ட்டு n n ஸ்கொயர் பிளஸ் n இன்ட்டு 1 n சமம் 2 கொண்டு அங்க பெருக்கினப்ப 1332 கிடைச்சது. அதை இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 1332 சமம் 0. 1332 காரணிப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வாய்ப்பாடு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நாம பக காரணிப்படுத்துவோம். 2 6 2 12 6 2 12 6 2 12. மறுபடியும் 2 போடுங்க. 3 3 3. மறுபடியும் 3 போடலாம். 1 1 1. இப்ப மறுபடியும் 3 போடுங்க. 3 9 7 3 21. அவ்வளவுதான். இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா 3 9 4 36. அந்த பக்கம் 37. இங்க பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் 1332. இங்க பிளஸ் 1. இங்க பிளஸ் 1னா இது பிளஸ் இல்லையா? இது மைனஸ். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? n மைனஸ் 36 n மைனஸ் 36 இன்டு n பிளஸ் 37 சமம் 0ன்னு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன எழுதுவோம்? n மைனஸ் 36 சமம் 0 அல்லது n பிளஸ் 37 சமம் 0ன்னு எழுதுவோம். அதாவது n சமம் 36 அல்லது n சமம் மைனஸ் 37. எண்ணுக்கு மைனஸ் மதிப்பை நம்ம எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? ஏன்னா அது குறையெண். நமக்கு குறையெண்ல உறுப்புகளின் எண்ணிக்கை இருக்க முடியாது. அதனால n சமம் 36ங்கிற இந்த மிகை வேல்யூவை விடையா எடுத்துக்கிறோம். நன்றி மாணவர்களே.